ஜனவரி 18ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 7:7. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளட்டும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் என்பதே. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு வரையிலும் உலகில் உள்ள ஒவ்வொரு தேசத்திற்கும் அதில் உள்ள ஒவ்வொரு இனங்களுக்குள்ளும் தனித்தனி புராண கதைகளும், ஒவ்வொரு தேசத்திற்கும் தனித்தனி தேவர்களும் தேவதைகளுமான பல தெய்வ நம்பிக்கைகள் இருந்தது. அந்த நிலை கிறிஸ்துவுக்கு பின் மாறுதலை கண்டது. எப்படி என்றால், மனுக்குலமானது தாங்கள் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக தங்களையே வருத்தி கொண்டு கிரியை நடப்பித்தால் தான் தங்கள் பாவங்கள் தீரும் என்று அவர்கள் நம்பி வந்த நிலையில், பாவம் அறியாத இயேசு மனுக்குலத்தின் பாவங்களை தம்மேல் சுமந்தவராக சிலுவையில் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மனுக்குலத்தின் பாவங்களுக்கான பரிகாரியாக மாறியதால், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்ற நற்செய்தி உலகெங்கிலும் பரவிய போது, உலகெங்கிலும் உள்ள ஜனங்கள் திரளாய் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். மேற்கண்ட தியான வசனத்தில் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் என்று எழுதப்பட்டுள்ளதின் அர்த்தம் என்னவென்றால், திரும்பவும் என்ற வார்த்தை அவர் ஏற்கனவே தம்முடையவர்களுக்காக உன்னதத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார் என்பதும், அவர் 2வது முறை பூமிக்கு வருவார் என்ற செய்தியும் மறைபொருளாக இருக்கிறதல்லவா? சரி, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின் தம்முடைய சீஷர்களிடத்தில் யோவான் 16:7 நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று கூறுகிறார். கடைசி நியாய தீர்ப்புக்கு பின் அவரை விசுவாசித்து அண்டிக் கொள்ளுகிற அத்தனை பேரையும் அவர் தம்மோடு உன்னதத்திற்கு அழைத்து செல்வார். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன், அல்லேலூயா.